சென்னையில் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு தனியார் மினி பேருந்துகள் இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தனியார் மினி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் கொடியரசன் அவர்கள். வணக்கம் சார். அதாவது அரசினுடைய அறிவிப்பு எப்போ வெளியாக வாய்ப்பு, எந்தெந்த ரூட்ல எல்லாம் இந்த பஸ்ஸஸ் நீங்க இயக்குவீங்க சார்? அதாவது இந்த மினி பேருந்து திட்டம் கொண்டு வந்தது 98 தான் கொண்டு வந்தது. பல மாவட்டங்களில் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் கேட்டதே அந்த மாவட்டங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் மினி பேருந்துகளை விரிவாக்கம் செய்து கொடுக்க தான் கேட்டிருந்தோம். அதோடு சேர்த்து சென்னையிலையும் கொடுப்பதாக அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கிறது. அதை இப்பொழுது அவங்க கொடுத்த ஜோன்கள் அந்த ஜோன்களை சொல்கிறேன். 1, 2, 3, 7, 11, 12, 14, 15 இந்த ஜோன்கள்லேருந்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு 25 வருஷமாக மினி பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கோம். அந்த இயக்கி கொண்டிருக்கும் மினி பேருந்து உரிமையாளர்களுக்கே சென்னையில் உரிமம் வழங்கி அவர்களை ஊக்குவிக்க வேண்டுமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒரு விண்ணப்பம், இந்த ஜோன்கள் அடுத்து அந்த இடத்தில் ரோடுகளும் பஸ் ஸ்டாண்டுகளும் கிடையாது. ரோடுகள் இருக்கிறது, பஸ் ஸ்டாண்டு கிடையாது. அருகாமையில் உள்ள, குறிப்பாக ஆலந்தூர் கூறியிருக்கிறார்கள், பெருங்குடி ஜோன் எஸ்ஆர்பி டூல்ஸ் என்ற இடத்தில் முடிவடைகிறது. ஆனால் அருகாமையில் திருவான்மியூர் பேருந்து நிலையம் உள்ளது. அதுவரை அந்த மினி பேருந்துகளை நீடித்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மினி பேருந்துகள் முழுமையாக மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்குமே தவிர நடு ரோட்டில் நின்று ஒரு பஸ்ஸை ஏற்றி கொண்டு செல்வது என்பது பயணிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அந்தந்த பஸ் ஸ்டாண்ட் அருகாமையில் உள்ள பஸ் நிலையங்களில் இருந்து புறப்படுமாறு தமிழ்நாடு அரசை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பிப்ரவரி மாதத்தில் இருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கான சூழல் ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும். அரசாங்கம் அது வெகு விரைவில் அறிவிப்பேன் என்று என்னிடம் கூறியுள்ளார்கள். அதாவது கவர்மெண்ட் பஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் கட்டணம் தான் இருக்குமா, இல்ல பிரைவேட்ல நீங்க அதிக கட்டணம் வசூலிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே ஆம்னி பஸ்ல பல சிக்கல் இருக்கு சார். ஆக்சுவலா எங்களுக்கு டிக்கெட் நிர்ணயம் இப்போ உள்ள டீசல் விலையை வச்சு நிர்ணயம் செய்து கொடுக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா அரசாங்கம் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. பட் எங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க முன்வர மாட்டாங்க. இப்போ என்ன டீசல் விலை இருக்கோ கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு ரேஷியோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு வண்டியே இயக்க முடியும். ஏன்னா அரசாங்கம் கார்பரேஷனுக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் வழங்கிட்டு இருக்கு. அது மாதிரி எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள தற்போது உள்ள டீசல் விலையை வைத்து எங்களுக்கு நிர்ணயம் செய்து கொடுத்தால்தான் அதை நாங்கள் சரியாக இயக்க முடியும், மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். அதாவது ஒரு பிரைவேட் மினி பஸ் வேணுங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு தான். ஆனால் அதே வேளையில் ஓலா, ஊபர் போன்ற ஆட்டோக்களும் டாக்ஸியும் வந்தனால ஆட்டோ டிரைவர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான மினி பஸ் வரும்போது ஷேர் ஆட்டோ எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய சூழலும் இருக்கும். நீங்கள் சாதாரண ஆட்டோவை வச்சுட்டு ஷேர் ஆட்டோ ஓட்டுறாங்க ஒன்று வச்சுங்க, முறையான உரிமம் கிடையாது. அது இருக்கிறது சொல்பமான இதுதான் உங்களுக்கு உரிமம் இருக்குது, எல்லாமே கிடையாது. ஆட்டோக்களை வச்சுக்கிட்டு அவங்க டிக்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மற்றபடி எங்கனால பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸில் தான் போவாங்க, ஆட்டோவில் போகிறவங்க ஆட்டோவில் தான் போவாங்க, காரில் போகிறவங்க காரில் தான் போவாங்க, பஸ்ஸில் போகிறவங்க கண்டிப்பாக பஸ்ஸில் தான் போவாங்க. அதுக்காக பஸ்ஸில் பயணிகள் காத்திருப்பாங்க. ஆட்டோவில் போகிற அளவுக்கு இது கிடையாது. அதுக்கு மிகுந்த வசதி உள்ளவங்க தான் உங்களுக்கு கால் டாக்ஸியை இது பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு அரசாங்கம் நிர்ணயித்து கொடுத்தா அந்த இதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நாங்கள் இயக்குவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோன் மட்டும்தான் அவங்க அனுமதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லா இடங்களையும் வேணும்னு பார்க்குறீங்களா? இல்லை, ஜோன் இல்லை. அந்த ஜோனுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு பஸ் நிலையங்கள் வருது. அந்த பஸ் நிலையங்கள்லேருந்து புறப்பட்டாதான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தான் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை. சென்னை முழுக்க இல்லையே, பரவாயில்ல. சென்னை முழுக்க அது அரசாங்கம் தான் இது பண்ணோம். அது அரசாங்கம் எங்களை சென்னைக்குள்ளேயும் ஓட்ட சொன்னால் நாங்கள் ரெடி. எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அவங்க அரசாங்கம் என்ன சொல்லுதோ முடிவெடுத்து சொல்கிறாங்களோ அங்கே தான் எங்களால் இயக்க முடியும். அதை இயக்கிறத அந்த பகுதிக்குள்ளேயும் படுத்து 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது பஸ் நிலையங்கள் இருக்குன்னா அந்த பஸ் நிலையங்களில் இறக்கி ஏற்றிட்டு போனால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எவ்வளோ பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ண முதற்கட்டமாக முடியல. இப்போ அவங்க அரசாங்கம் எவ்வளோ உரிமம் கொடுக்க முன் வருதோ அதுக்கு நாங்கள் ரெடி.
அதான் மீண்டும் அரசாங்கத்திட்ட எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, நாங்கள் 25 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோம். இந்த மாதிரி ஆப்ரேட்டர்களை எல்லாருக்கும் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு உரிமம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்னுடைய கருத்து. நன்றி சார்.